ஏதாவது வந்துட்டு ஒரு மேட்ச்ல தோத்துறாங்க இல்ல கப்பு ஜெயிக்க முடியலன்ற தருணம் இருக்கும்போது அப்பதான் சலசலப்பு இருக்குமா உள்ள? அதனால ஒரு டிஸ்கஷன் இருக்கும், அவ்வளவுதான். அதாவது எதனால தோத்துருக்கோம் என்னன்னு அவங்களுக்கு டிஸ்கஷன் பேசிட்டு இருப்பாங்க. மற்றபடி வந்து சைலண்டா தோத்துட்டோன்ற ஒரு ஒரு அந்த ஒரு ஒரினஸ்ன்றதுலாம் அதெல்லாம் கமிக்க மாட்டாங்க. அவங்களும் அது சகஜம். ஜெயிக்கிறாங்க தூக்குறாங்கன்றது அவங்களுக்கு வந்து ஒரு ஆக்சுவலாக எப்பவுமே ரெகுலராக பண்ணுறது. அதில் வந்து அந்த ஒரு மூட் அவுட்லாம் இருக்காது. இருக்குன்னாலும் வெளியில் காமிச்சிக்க மாட்டாங்க. ஸோ அடுத்த மேட்ச்சில் அதை ஈடு கட்டிடுவாங்க, அவ்வளோதான். ரொம்ப நெகிழ்ச்சியான தருணம், தோனியை பார்த்து வியந்த தருணம், இப்போ என்ன மனுஷன் அப்படிங்கிற மாதிரி நினைச்ச தருணம் ஏதாவது இருக்கு? அந்த 15 வருஷத்துல நிறைய இருந்திருக்கும், எங்களுக்கு ஏதாவது அவன் சொல்ல முடியுமா? பட்டு தோல்வியில் வந்து ரொம்ப மோசமான ஒரு தோல்வியில் இருந்திருக்காருன்னா அதில் வந்து அவர் முகத்தில் வந்து லைட்டாக ஒரு சின்னதாக ஒரு கோவம் மாதிரி கலந்த வருத்தம் தான் லைட்டாக தான் தெரியும். அதை சரியாக கணிச்சு பார்த்தேன். நான் டெய்லி ரெகுலராக அவரை பார்க்கும்போது அவரோட ஃபேஸ் கட்டின்னு எடுத்து ஒவ்வொரு அசைவிலையும் நான் பார்த்துருவேன். நான் ஒரு சந்தோஷமாக வரும்போது நம்ம ஹோட்டலில் நம்ம ஆடியன்ஸை பார்த்துட்டு கையாட்டும் போது சரி, அவர் என்ன மூடில் இருக்கார் ஏதுன்றது நான் டெய்லி பார்க்குறேன்னும் போது அவரோட ஃபேஸை வந்து என்னன்றது நான் ஃபேஸை வச்சே கண்டுபிடிச்சிடுவேன். அதே மாதிரி மேட்ச் முடிஞ்சு ரொம்ப தோல்வியில் வரும்போது சரி, அது நான் என்ன நினைப்பேன், சரி முகத்தில் இன்னைக்கு ரொம்ப சோகமாக வருவார், ரொம்ப இதுவாக இருப்பாருன்னு அதுலேயும் ஒரு லிமிட் இருக்கும். ஆனால் லிமிட்டாக இருக்கும். சைலண்ட்டாக இருப்பாருங்க. எதையுமே வந்து அதை உன்னிப்பாக கவனிச்சாதாங்க அவர்கிட்ட முகத்தில் பார்க்க முடியும். மற்றபடி ரொம்ப ரியாக்ஷன் ரொம்ப இருக்காது. உங்களுக்கு ஏதாவது கிஃப்ட் கொடுத்துருக்காரா இது மாதிரி ஏதாவது? எனக்கு கிஃப்ட் கொடுத்ததே வந்து எத்தனை கோடி ஜனங்கள் இந்தியா முழுக்க, அவருக்கு எத்தனை கோடி ஜனங்கள் இருக்காங்க, அவர்கிட்ட நின்று ஃபோட்டோ எடுத்துக்க முடியுமா, அவர்கிட்ட கை கொடுக்க முடியுமான்னு எத்தனையோ பேர் எவ்வளோ ஆர்வத்தோடு இருக்காங்க. அவ்வளோ ஆவலோடு இருக்கிற மக்களுக்கு மத்தியில் வேறு எதுவுமே எனக்கு கிஃப்ட் தேவையில்லைங்க. அவர் எனக்கு என்னுடைய ஃபேமிலிக்கு என்னையும் பக்கத்தில் நிற்க வச்சு ஃபோட்டோ எடுத்தார் பார்த்தீங்களா, அதுவே எனக்கு பெரிய கிஃப்ட்டுங்க. அது அவருடைய குழந்தைய என் கையில் கொடுத்து நான் தூக்கி வச்சிருக்கேன், அவர் நின்று செல்ஃபி எடுத்தார். ஸோ அந்த தருணம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அவர் கிட்ட நிற்க முடியுமா? நம்ம என்ன தான் வந்து ஓட்டுநராக இருந்தால் அவங்க கூட இருந்தாலுமே சரி, அவங்களுடைய பர்மிஷன் இல்லாமல் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. வாலண்டியராக போய் நான் செல்ஃபி எடுத்துக்கிறதா சொல்கிறது அநாகரிகமான வேலை. அதை நம்ம பண்ணவே கூடாது. ஏன்னா நம்ம வந்த வேலைன்னு வண்டி ஓட்டுறதுக்கு ஓட்டுநருக்காக வந்திருக்கோம். அதை விட்டுட்டு நம்ம போய் அவர்கிட்ட செல்ஃபி எடுக்கணும், ஆட்டோகிராஃப் வாங்கணுன்றதெல்லாம் வந்து அது வந்து தப்பான விஷயம். பொதுமக்கள் எதிர்பார்க்குறாங்கிறத அதை நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. அவராக இஷ்டப்பட்டு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கோ ஆட்டோகிராஃபுக்கோ பண்ணார்னா அதுதான் வெரி கிஃப்ட்டு. அந்த கிஃப்ட்டை கொடுத்துட்டாரு, என்னுடைய ஃபேமிலிக்கு கொடுத்துட்டாரு. எனக்கு ஒவ்வொரு வருஷமும் இந்த டோர்னமெண்ட் முடியறதுக்குள்ள 2.5 மாதத்தில் ஒரு நாளைக்கு 2 முறை 3 முறை கை கொடுக்குறாரு, தட்டி கொடுக்குறாரு. அது நிறையவே நடந்திருக்கு கணக்கு வழக்கில்லாமல். ஏன்னா அவரோட அனுமதி இல்லாமல் எதுவும் பண்ண முடியாது. சந்தோஷத்தை பரிமாறிக்கிறார். அந்த குணம் மற்ற எல்லாருக்கும் வருமானு தெரியாது, அவருக்கு நான் நிறைய முறை பார்த்துட்டேன். அதே மாதிரி வந்துட்டு ஷேன் வாட்சனோட வந்துட்டு நான் ஒரு வீடியோ பார்த்தேன், ரொம்ப கட்டி பிடிச்சி அழுகுற மாதிரியான ஒரு நிலையெல்லாம். அந்த பாண்டெல்லாம் எப்படி இருக்கும் பிளேயர்ஸோட இருக்கிற? அது வந்து அழுகை கிடையாதுங்க, சந்தோஷம். 2018 மும்பையில் ஸ்டேடியத்தில் நானும் ரெடியாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். மேட்ச் முடிஞ்சிச்சு, கப்பை வின் பண்ணியாச்சு. ஸோ உள்ளே செலிப்ரேட் முடிஞ்சது, கப்பு எடுத்துகிட்டு வந்துக்கிட்டு வராங்க. வரதுக்கு ஒரு பிளேயராக வரும்போது நான் வண்டிக்கிட்ட எப்போதுமே அவங்கள வெல்கம் பண்ணுறதுக்காக நிற்பேன். நான் எவ்ரி டைம் நான் வெளியில் நின்று வெல்கம் பண்ணி அவங்கள வர வைப்பேன். அப்போ வரும்போது அளவுக்கு அதிகமான சந்தோஷம், எனக்கும் சந்தோஷம். வாட்சன் வந்தார், அவர் வந்து ஆஸ்திரேலியா பிளேயரு. ஸோ ஒரு தடவை நான் வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம தலையை பார்க்குற மாதிரி அவரை பார்க்குறோம். ஸோ வந்த உடனே என்னை கட்டி பிடிச்சி ஹக் பண்ணி சந்தோஷத்தை பரிமாறிட்டார். ஸோ அதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. வண்டிக்குள்ளே ஏறி போனால் ஒரு நாள் போயிருக்கலாம். ஆமாம், அந்த சந்தோஷத்தை பரிமாறினா என்னுடைய பங்கு இருக்குன்றது அவருக்கு ஒரு நினைச்சிருப்பார் போல. ஸோ அவங்களுடைய எனர்ஜி, அவங்களுடைய திறமை, அவங்களுடைய டேலண்ட்டு, அவங்க தான் விளையாடிருக்காங்க, அவங்க தான் வின் பண்ணியிருக்காங்க. நான் வந்து அவங்களை கொண்டு வந்திருக்கேன், அவங்கள வச்சு வண்டி தான் ஓட்டியிருக்கேன்னு வச்சு ஓட்டுநர் தான். ஆனால் இருந்தாலும் என்னுடைய பங்கு இருக்குன்னு அவர் ஒரு மைண்டில் பட்டு மைண்டில் வந்துருக்கு. அதனால் அதை சந்தோஷமாக என்னை ஆக்ட் பண்ணிட்டு